الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله هيا على السلام هيا على السلام هيا على الفلاح هيا على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இவர்களுக்கு எழுதித்தோராக அனுப்பப்பட்டிருக்கிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்து மறைந்திருக்கிற சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இந்த ஜும்மா தினத்தன்று இங்கே ஒன்று இருக்கிற ஆண் பெண் நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றவட்டுமாக நான் துஆ செய்து கொண்டவனாகவும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்து கொண்டவனாகவும் இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். உபாத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. இப்னு ஹிப்பான் போன்ற நிறைய ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. நபிகள் நாயகம் என்ன சொல்கிறார்கள் என்றால், இல்மன் லி ஷைக் சித்தா, இல்மன் லி சித்தா, உங்களில் யார் 6 விஷயங்களுக்கு என்னிடத்திலே அங்கீகாரம் தருகிறார்களோ, உத்தரவாதம் தருகிறார்களோ, அல்மன் லக்குமுல் ஜன்னா, உங்களுக்கு நான் சொர்க்கத்தை உத்தரவாதம் தருகிறேன், அங்கீகாரம் தருகிறேன். ஒரு பொருளை நாம் கடையில வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு உண்டான வாரண்டி இருக்கும். நீங்க இந்த பொருளை வாங்கிட்டு போறீங்க, அந்த பொருள் ஏதாவது வேலை செய்யலைனாலோ, அந்த பொருள் ஏதாவது பழுதடைந்து விட்டாலோ, ரிப்பேர் ஆகிவிட்டாலோ, அதை திரும்ப நாங்கள் பெற்றுக்கொண்டு வேற பொருளை தருகிறோம் என்கிற அந்த வாரண்டி இருக்குல்ல, அந்த வாரண்டியை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். 6 விஷயங்களுக்கு உங்களே ஒருவர் என்னிடத்திலே கேரண்டி கொடுப்பார் என்றால், 6 விஷயம் நான் கரெக்டா நடந்துக்குவேன்,
என்று உங்களிலே ஒருவர் சொல்வாரையானால் அந்த 6 விஷயத்தை பின்பற்றக்கூடியவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று நான் உத்தரவாதம் தருகிறேன். கண்டிப்பா சொர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி உபாதிப்னு சாமித் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அந்த 6 விஷயங்கள்ல என்ன, அதுதான் இன்றைய ஜும்மாவுடைய உரையில சுருக்கமாக அறிந்து கொள்ள இருக்கிறோம். இது இலகுவான ஒரு விஷயம், சிரமப்படுற ஒரு விஷயமே கிடையாது. நிறைய உபதேசங்களை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அதில் எதை செய்வது எதை விடுவது அந்த மாதிரியான குழப்பமெல்லாம் இல்லை. 6 விஷயத்தை ஒருவர் சரியாக பேணி உலகில் வாழ்ந்தால், இதை நான் பேணி வாழ்வேன் என்று அங்கீகாரம் உத்தரவாதம் கொடுத்தால் சொர்க்கங்கிற ஒரு உத்தரவாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தரான். பாருங்கள், முதல் விஷயங்களை மாத்திரம் முதலில் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். இஸ்தகு இதா ஹத்தஸ்தும், இஸ்தகு இதா ஹத்தஸ்தும், நீங்கள் பேசினால் உண்மையை பேசுங்கள். நீங்கள் பேசினாலே, அது குழந்தைகள்கிட்ட பேசட்டும், பெரியவர்கள்ட்ட பேசட்டும், மனைவிட்ட பேசட்டும், நண்பர்கள்ட்ட பேசட்டும், நீங்கள் ஒரு பேச்சை துவங்கினால் அந்த பேச்சில் பொய் இருக்கக்கூடாது, உண்மை இருக்க வேண்டும். இது முதல் விஷயம். இதா வாழ்த்தும், அவுஃபு இதா வாழ்த்தும், வாக்களிக்கிறீர்கள் யாருக்காவது, இதை நான் இந்த நேரத்துக்கு கொடுக்கிறேன், இதை நான் செய்கிறேன், இதை நான் பார்த்துக்கிறேன் என்று ஒரு வாக்கு நம்ம கொடுக்கிறோம். அப்படி நீங்கள் வாக்களித்தால் அந்த வாக்கை நிறைவேற்றுங்கள். இரண்டாவது விஷயம், நீங்கள் அமானிதமாக உங்களிடத்தில் ஏதேனும் ஒப்படைக்கப்பட்டால் அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். இதழ்த்துமின்தும், உங்களை நம்பினால் நீங்கள் அந்த அமானிதத்தை அது உரியவரிடத்தில் ஒப்படையுங்கள். இது மூணாவது விஷயம். அடுத்து 4வது விஷயம், ஃபுரூஜக்கும், உங்களுடைய அந்த மறை உறுப்புகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அபுசாரக்கும், உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள். இது 5வது விஷயம். கஃபு ஐதியக்கும், உங்களுடைய கரங்களை பாவம் செய்வதை விட்டும் அநியாயம் செய்வதை விட்டும் உங்களுடைய கரங்களை தடுத்துக் கொள்ளுங்கள், தவிர்த்துக் கொள்ளுங்கள். 6 விஷயம். முதல் விஷயம், உண்மையை பேசுங்க. வாக்கு கொடுத்தா வாக்கு நிறைவேற்றுங்க. 3வது விஷயம், அமானிதமாக உங்களிடத்துல ஒரு பொருள் ஒப்படைக்கப்பட்டால் அது உடையவரிடத்துல திருப்பி கொடுங்கள். 4வது, மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். 5வது, உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். 6வது, உங்களுடைய கரங்களை அநியாயம் செய்வதோ பாவமான காரியங்கள் செய்வதை விட்டோ உங்களுடைய கரங்களை தடுத்துக் கொள்ளுங்கள். சிரமம் இல்லாத 6 விஷயங்களை நாம் செய்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் எதற்கு உத்தரவாதம் கொடுக்கிறாங்க? சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும் என்கிற மிகப்பெரிய உத்தரவாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன மின் அஹப்பக்கும் இலைய வ அக்ரபிக்கும் மின்னி மஜ்லிஸன், சபையில், அதாவது மஜ்லிஸன் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்களாகவும் எனக்கு மிகவும் பிரியத்திற்குரியவராகவும் ஒருவர் இருக்க வேண்டும் என்றால் அது யார் இருப்பார்கள் என்றால் அஹாசினக்கும் அஹ்லாக்கன், உங்களில் நல்ல பண்புடையவர்கள் தான் அவர்கள். நாளை மறுமையில எனக்கு நெருக்கமாகவும் எனக்கு பிரியத்திற்குரியவராகவும் ஒருவர் இருக்க வேண்டும் என்றால் அவர் எந்த பண்பை கொண்டவராக இருக்க வேண்டும்? நல்ல அழகான பண்பை கொண்டவராக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய செய்தி வேற வேற கிதாபுகள்ல நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப சொர்க்கத்தை நபி அவர்கள் 6 விஷயத்துக்கு சொல்றாங்கல்ல, இந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது அதை தெரிஞ்சுக்கணும்ல. இந்த சொர்க்கத்தை பற்றி நபி அவர்கள் சொல்லும் பொழுது மாலா ஐநூன் ராஜ், எந்த கண்ணுமே அந்த சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார். வலா உதுனுன் சமியத், எந்த காதுமே அந்த சொர்க்கத்தை பற்றிய வர்ணனைகளை கேட்டிருக்காரு. வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த மனிதனுடைய உள்ளமும் கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்குண்டான சொர்க்கத்தை தான் இறைவன் நல்ல அடியார்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறான். எந்த கண்ணுமே பார்த்திருக்காரு. இன்றைக்கு அழகான இடங்கள், மிக உயர்ந்த பொருட்செலவில் போய் பார்க்கக்கூடிய சுற்றுலா தலங்கள்,
பார்ப்பதற்கே அழகான இயற்கை காட்சிகள், இதெல்லாம் ஒருத்தர் பார்த்துட்டு வந்து வர்ணிச்சிடலாம். ஆனா அந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்களை, சொர்க்கத்தினுடைய விஷயங்களை எந்த கண்ணுமே பார்க்காதுங்கிறாங்க சொல்லலாம் இல்லையா? வர்ணனைகளை கேட்கலாம். ஊட்டி இப்படி இருந்துச்சு, சிம்லா இப்படி இருந்துச்சு, காஷ்மீர் இப்படி இருந்துச்சுன்னா வர்ணனை காதுல கேட்போம்ல, நம்ம போயிருக்க மாட்டோம். அங்க அப்படி இருந்துச்சு, இடம் மலை இப்படி இருந்துச்சு, மலையிலிருந்து தண்ணி கொட்டுச்சு, காடுகளுக்குள்ள பயணம் பண்ணி போவோம், ரொம்ப திகிலா இருந்துச்சுன்னா கேட்போம்ல. அந்த இடத்தை பற்றிய வர்ணனையை கேட்போம். சொர்க்கத்தை பற்றி இந்த வர்ணனைகளை எந்த காதுமே கேட்டிருக்காரு. இன்னும் ஒரு படி மேல போய் கற்பனை செய்வோம்ல, நம்மளால ஒரு இடத்துக்கு போக முடியாட்டி கூட, உன்னை வாங்க முடியாட்டி கூட, சம்பாதிக்க முடியாட்டி கூட என்ன செய்வோம்? இப்படி ஒரு வீடு நமக்கு இருக்கணும், அது இவ்வளவு பெரிய இடத்துல அந்த வீடு அமைஞ்சிருக்கணும், அந்த வீட்டுல இவ்வளவு வாகனங்கள் நிக்கணும், அதெல்லாம் இப்படி எல்லாம் உணவு சாப்பிடணும். ஒரு கற்பனை இருக்கும்ல மனுஷனுக்கு. கற்பனை செய்யாத மனிதர்கள் உண்டா? நானும் இல்லை, நீங்களும் இல்லை, எல்லாருமே கற்பனை செய்வோம். இந்த கற்பனைக்கு அப்பாற்பட்டது அந்த சொர்க்கம். நீங்க நினைக்கிறீங்க சொர்க்கத்தை அல்லாஹ் இப்படி ஒரு உணவு தருவான், நீங்க நினைக்கிறீங்க. அல்லாஹ் அதை தரமாட்டான். ஏன்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அப்படி நீங்கள் ஒன்றை எண்ணினீர்கள் என்றால் அது கிடைக்காது. ஏன்? கற்பனை நம்ம பண்ணிட்டோம். ஆனா அல்லாஹ் தர அந்த பரிசு இருக்கு பாருங்க, கற்பனை பண்ணாத பரிசு என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த சொர்க்கத்தை இந்த 6 விஷயங்களை கொண்டு நம்மால் அடைய முடியும். இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னத்தில் ஜன்னா லஷஜரா, சொர்க்கத்திலே ஒரு மரம் உண்டு, யசீரு ராக்கிபு ஃபி லில்லிஹி, வேகமாக பயணம் செய்யக்கூடியவர் அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மரத்தினுடைய நிழலிலே பயணம் செய்வார். நீ அத்த ஆமீன், 100 ஆண்டுகள் பயணம் செய்வார். லா யக்தவுஹா, அவர் அதை கடந்து போக மாட்டாரு. சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தோட அந்த கிளைகள் இருக்கும் பாருங்க, மரத்தோட கிளைகளை தான் நிழல் வருது. அந்த மரத்தினுடைய அந்த கிளையினுடைய நிழலில் வேகமாக பயணம் செய்யக்கூடிய ஒருவர் 100 ஆண்டுகள் பயணம் செய்தாலும் கூட அந்த கிளையை அவரால் கடக்க முடியாது. அப்போ ஒரு மரமே இந்த அளவிற்கு இருக்கிறது என்றால், நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல வீட்டை கட்டுறேங்கிறான். பள்ளி கட்டுவதற்கு மண்பனா இல்லாஹி மஸ்ஜிதன் புனியலகு பைத்தன் ஃபில் ஜன்னா, யார் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு இறை இல்லத்தை கட்டுவதற்கு உதவி செய்கிறாரோ, கட்டுகிறாரோ, அவருக்கு சொர்க்கத்துல ஒரு வீடு. அப்ப அந்த வீடு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். நம்ம வீடு கட்டுறோம், வீட்டை சுத்தி மரம் வளர்த்துறோம். அப்ப அந்த மரத்தை பற்றிய வர்ணனையை அல்லாஹ் சொல்லும் பொழுதே, 100 ஆண்டுகள் வேகமாக பயணம் செய்யக்கூடியவர் பயணம் செய்தாலும் அந்த மரத்தினுடைய நிழலை கடக்க முடியாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால், அப்ப அந்த சொர்க்கம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அப்ப இந்த சொர்க்கத்தை அடைய நாம் என்ன செய்யணும்? உண்மையை பேசணும். முதல் விஷயம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்ட மக்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? வகூனு மஅஸ் சாதிகீன், உண்மை பேசுறவங்க இருப்பாங்கல்ல, அவர்களோட நீங்கள் ஆகிவிடுங்கள். பொய் பேசுறவங்க கூட பழகாதீங்க. அல்லாஹ் இந்த வசனத்தில் பொய் பேசக்கூடியவர்களா இருக்கிறார்களா, அவர்களை கொஞ்சம் தள்ளியே வைங்க, அவர்களோட பழகாதீர்கள். காலப்போக்கில் என்ன ஆகும்? அவர்கள் பொய் பேசுவாங்க நம்மள்கிட்ட. நம்ம பொய் பேசணும் இல்லாட்டி கூட, இவன் எவ்வளவு பொய் பேசுறான், ஒன்னு செஞ்சுட்டு செய்யலைங்கிறான், செய்யாம செஞ்சேங்கிறான், நானும் பொய் பேசுறோம். இந்த எண்ணம் தானாக நம்ம இடத்துல வந்துடும். அல்லாஹ் எப்படி இருக்க சொல்றாங்க? கூனு ஆசாதிக்கு, உண்மையாளர்களோட நீங்கள் இருங்கள், பொய்யர்களோடு இருக்காதீர்கள் என்பதை இந்த வசனத்துல அல்லாஹ் பதிவு செய்யறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்ட மக்களை அல்லாஹ்வை பயப்படுங்கள். கூலு கௌலன் சதீதா, நீங்கள் பேசக்கூடிய அந்த பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்றால், நேர்மையாக பேசுங்கள், உண்மையை பேசுங்கள், பொய்ய பேசாதீங்க, சமாளிக்கிறதுக்கு பேசாதீங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். என்றால் அப்ப இந்த உண்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. நாம் இன்றைக்கு உண்மையை பேசக்கூடியவர்களா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய குடும்பங்கள்ல, நண்பர்கள்ட்ட, வியாபாரத்துல உண்மையை பேசுறோமா? என்றைக்குமே நீங்கள் உண்மையை பேசினீர்கள் என்றால் அந்த உண்மைக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, அந்த உண்மைக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது, அந்த உண்மைக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது. ஒருத்தட்ட கடன் வாங்கி இருக்கிறாரு, தர்றேன் நாளைக்கு தரேன், நாளைக்கு போனா நாளைக்கு தரேன், அடுத்த நாள் போனா அப்புறம் தரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. பணம் இருக்காது, பொய்யா பேசி சமாளிப்பாரு.
இதே என்னட்ட இப்ப ஆகாது, நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு தான் தரணும், 1 மாதம் ஆகும், 2 மாத கால அவகாசம் ஆகும், எனக்கு கொடுங்க, வேலை முடிஞ்சுதா, டெய்லி நாளைக்கு தரேன்னு இன்னைக்கு சொல்லி சமாளிப்பார். உண்மையை பேசாம பொய் பேசுறதுனால நாளைக்கு தரேன்னு சொல்லுவாரு. நாளைக்கு ஒரு நாள் தர முடியாதுங்கிறது இவருக்கு தான் தெரியும், கடன் கொடுத்தவருக்கு தெரியாதுல. சரி நாளைக்கு வந்துடும் நம்ப வச்சு ஏமாத்துறான். பொய் பேசுறதோடு மாத்திரம் அல்லாமல் அவங்க பல தேவைகள் இருப்பாங்க, பல நெருக்கடிகள் இருப்பாங்க. அந்த பணம் இல்லை, என்னால முடியாது, 1 மாசம் ஆகும், 2 மாசம் ஆகும் என்று உண்மையை ஒருவர் சொல்லுவாரேயானால் அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிடும். இன்னும் எப்படி எல்லாம் வளர்த்துறாங்கன்னா குழந்தைகளை, கடன் வாங்கிய தந்தை வீட்டுல இருப்பாரு, கடன்காரர் வந்து கேட்பாரு, அது தந்தையோ தாயோ யாரோ இருக்கட்டும், இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கைமாத்து வாங்கியிருப்பாங்க. குழந்தைகள்கிட்ட அம்மா வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்க, அம்மா இருக்காங்களா அப்பா இருக்காங்களான்னு கேட்கும் பொழுது இன்றைக்கு குழந்தைகள் எப்படி மாறி விடுகிறார்கள் என்றால், நான் இல்லைன்னு சொல்லிடு, அவர் வந்து கேட்டா நான் வெளியே போயிட்டேன்னு சொல்லிடு. இதெல்லாம் இன்னைக்கு சமாளிக்கிறதுக்கு சொல்றோம்ல. இதை பார்த்து வளரக்கூடிய குழந்தைகள் எப்படி வளருவாங்க? உண்மையாளர்களா வளருவாங்களா? உண்மை பேசக்கூடியவர்களா இருப்பாங்களா? அவங்க எப்படி மாறுவாங்க? ஓ, நம்ம வீட்டுல இருந்துகிட்டு அத்தா எப்படி அப்பா எப்படி இல்லைன்னு சொல்றாரோ, அம்மா எப்படி இல்லைன்னு சொல்றாங்களோ, அது மாதிரி நம்மளும் நடந்துக்கலாம். இதெல்லாம் எதனால வருது? ஒரு பொய் பேசுறோம், உண்மையை பேச முடியல நம்மளால, சமாளிக்காதீங்க, இதுதான் உண்மை, இப்பதான் நடக்கும். இங்க போனையா வந்தையா, ஏமா நான் போனேன் வந்தேன், நீங்க என்றைக்கும் உண்மையை சொன்னீர்கள் என்றால் அது உங்களை காப்பாற்றி விட்டுரும். பொய் சொன்னீர்கள் என்றால் அதை சமாளிக்க இன்னொரு பொய், அதை சமாளிக்க இன்னொரு பொய், இந்த பொய் இப்படியே உங்களை கொண்டு போய் அழிவுல விட்டுரும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக தெளிவாக புரிகிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிறோம். இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்றால், இன்ன சிதுக்க, ஒரு மனிதன் உண்மை பேசுகிறான் என்றால் அந்த உண்மை யஹ்தி இலல் பிர், உண்மை பேசுறாரு, வரக்கூடியவர்களை அலக்கழிக்கல, யார்த்தையும் மறைக்கல, பொய் பேசல, உண்மையை பேசுகிறாரு. அந்த உண்மை இருக்கு பாருங்க, இது நன்மைக்கு வழிகாட்டும். இன்னல் பிர்ர, இந்த நன்மை இருக்கு பாருங்க, யஹ்தி இலல் ஜன்னா, உங்களை சொர்க்கத்தின்பால் வழிகாட்டும், சொர்க்கத்திற்கே உங்களை அழைத்து செல்லும். இன்னர் ரஜுல யஸ்துகு ஹத்தா யகூன சித்திகன், ஒரு மனிதர் உண்மை பேசிக்கொண்டே இருக்கிறார், கடைசியிலே அல்லாஹ்விடத்தில் ஒரு உண்மையாளராக எழுதப்பட்டு விடுவார். உண்மைக்கு இது. இன்னல் கிதுப, இன்னல் கதிப, ஒருவர் பொய் பேசுகிறார் என்றால் யஹ்தி இலல் ஃபுஜூர், அந்த பொய் உங்களை பாவத்தின்பால் அழைத்து செல்லும். இன்னல் ஃபுஜூர, அந்த பாவமான காரியம் என்பது யஹ்தி இலன் நார், உங்களை நரகின்பால் அழைத்து செல்லும். இன்னர் ரஜுல யக்திப ஹத்தா யுக்தப இந்தல்லாஹி கத்தாபன், அல்லாஹ்விடத்துல இறுதியாக அந்த மனிதர் எப்படி மாறிடுவார்னா, இவர் பொய்யன் அல்லாஹ்விடத்திலே எழுதப்பட்டு விடும். அப்ப உண்மையை பேசுமாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உண்மையாளர்களோட இருங்கிறான். உண்மை நன்மைக்கு வழிகாட்டும், நன்மை சொர்க்கத்திற்கு வழிகாட்டும்ங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இதே நீங்கள் பொய் பேசினீர்கள் என்றால் பொய் பாவத்திற்கு வழிகாட்டும், அந்த பாவம் நரகிலே தள்ளும். இப்ப முடிவு பண்ணுங்க, நம்ம என்ன பண்ணணும்? தொழிலையோ குடும்பத்திலேயோ நண்பர்கள்ட்டையோ பிள்ளைகள்கிட்டயோ எப்படியோ வச்சிருக்கீங்க, எதை செய்ய வேண்டும்? உண்மையா, உண்மையை சொல்லுங்க, அது உங்களை காப்பாற்றி விடும். அந்த உண்மை உங்களை கை கொடுத்து கஷ்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விடும், உங்களுக்கு அவகாசத்தை பெற்றுத்தரும், உங்களுக்கு நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் இருந்து உங்களை இந்த உண்மை காப்பாற்றும். அப்ப இந்த உண்மையை ஒருவர் பேசுகிறார் என்றால் அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்றால், அப்ப எந்த அளவிற்கு அந்த உண்மை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது? நபி அவர்கள் சொல்கிறார்கள், யுரீபுக்க, உனக்கு சந்தேகமா ஒரு விஷயம் இருக்கா, அதை விட்டு இலா மாலா யுரீபுக்க, உனக்கு சந்தேகமா ஒரு விஷயத்துல இல்ல, அதை செய். ஒரு சந்தேகம் வருது, இந்த மொபைல நம்ம இப்படி இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறோம், இது வட்டியா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இல்ல வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ ஏதோ ஒண்ணு வாங்குறோம், இது வட்டியா இருக்குமோ, வட்டி வாங்கக்கூடாது ஹராம், இது வட்டியா இருக்குமோ என்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருமானால், நபி அவர்கள் எல்லா விஷயத்தையும் வணக்க வழிபாடுகள்ல இருந்து எல்லா விஷயத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யுரீபுக்க, உனக்கு சந்தேகமா இருக்கா, அதை விட்டு இலாமாலா யுரீபுக்க, உனக்கு எது தெளிவா இருக்கோ அதுல போயிரு.
இது வட்டி தான், சந்தேகம் விட்டுருங்க. இப்படி வாங்கினா நமக்கு சிரமம் ஆகும், லேட்டா வாங்குவோம், இன்னும் நாள் பிடிக்கும், பொறுமையா வாங்கிக்கலாம். ஒரு பொருளை வாங்குறதுனா இன்னைக்கு அதான் நிறைய குழப்பம் வரும். இது இப்படி வாங்கலாமா, இதுல வாங்கினா வட்டி வந்துருமா வராதா, குழப்பம் வருது இல்ல. இந்த குழப்பத்தை பொறுத்தளவிற்கு நபியவர்கள் சொல்கிறார்கள், சந்தேகமாக உனக்கு ஒரு விஷயம் இருக்குமானால் அந்த சந்தேகமான விஷயத்தை விட்டு விடு. உனக்கு சந்தேகம் இல்லாத என்பால் நீ திரும்பி விடு. ஏன்னா இப்ப என்ன சிதுக்க உண்மை என்பது மன நிம்மதியை தரும். உண்மை பேசுறீங்கல்ல, நீங்க உண்மையை பேசி பாருங்க, சில விஷயங்கள்ல அது பெரிய பிரச்சனை வருவதிலிருந்து உங்களை காப்பாத்தி இருக்கும். அந்த பெரிய பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட்டு இருப்போம். பொய் பேசணும்னா சமாளிச்சு 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 பாவத்துக்கு போவோம், நரகத்துக்கு போய் கடைசியில் நிற்போம். ரசூலா சொல்றாங்க, இன்னல் கதிப, பொய் என்பது ரீபத்துன், அது பொய் என்பது ஒரு சந்தேகமானதுதான், ஒரு கெட்ட விஷயம் தான் நாங்க சொல்லலாம். அப்போ உண்மை மன நிம்மதியை தரும். இந்த உண்மையை நம்மால் முடிந்த அளவு பேசணும். நபியவர்கள் வேற வேற செய்திகள்லாம் சொல்றாங்க, புலியில் ஹக்க உளவுக்கான முறா, உண்மை சில நேரங்கள்ல கசப்பாத்தான் இருக்கும், அது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சமாளிப்போம், அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்போம், இதெல்லாம் நினைச்சுதான் போய் பேசுறோம். உண்மையை பேசுங்க. தப்பாவே இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல உண்மையை பேசினால் அந்த நேரத்தோடு அந்த பிரச்சனை முடிந்துவிடும், சங்கடம் தீர்ந்துடும். நீங்க பொய் பேசி சமாளிச்சு கணவனுக்கு தெரியாம மனைவியோ, மனைவிக்கு தெரியாம கணவனோ, பிள்ளைக்கு தெரியாம பெற்றோர்களோ, பெற்றோர்களுக்கு தெரியாம பிள்ளைகளோ ஏதாவது ஒரு பொய்யை பேசினோம் என்றால் அது நம்மை பாவத்தின்பால் அழைத்து செல்லும். அந்த பாவம் நரகத்திலே செல்லும். அது சந்தேகத்திற்குரிய ஒன்று பொய். ஆனா உண்மை மன நிம்மதியை தரும். உண்மையை பேசிட்டோம், மன நிம்மதியோடு இருப்பீங்க. இதெல்லாம் பொய் இல்லை. குர்ஆனுடைய வசனங்கள் உண்மை, நபிகள் நாயகத்தினுடைய போதனைகள் உண்மை. நாம் உண்மையை பேசினோம் என்றால் மன நிம்மதியை தரும் என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் என்றால், இதா வாழ்த்தும், நீங்கள் யாருக்கேனும் வாக்களித்தீர்கள் என்றால் அந்த வாக்கை நிறைவேற்றுங்கள். வாக்கு கொடுக்கிறோம், ஒருவருக்கு இந்த தொகையை தரோம்னு வாக்கு கொடுக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு உனக்கு புது ட்ரெஸ் வாங்கி தரேன், உனக்கு இது மாதிரி பேனா வாங்கி தரேன், சமாளிப்பதற்காக எதையுமே பேசக்கூடாது, பொய்யுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாக்களித்தீர்கள் என்றால் அதை அவங்க நம்பிட்டு இருப்பாங்க, எங்க அத்தா எனக்கு இதை வாங்கி தருவாரு. வேலை செய்யக்கூடியவர்கள் அட்வான்ஸ் கேட்பாங்க, சரி வாங்கிக்கலாம் போ. இது நீங்கள் சொல்வது ஒரு வாக்கு உண்மையாயிரும். அதை நம்பி அவன் அதை எதிர்பார்த்து கொண்டிருப்பான். சரி ஊருக்கு போகணும், இவ்வளவு செலவு இருக்கு, மருத்துவ செலவு இருக்கு, நல்லது கெட்டது எல்லாம் இந்த பணத்தை வச்சுதான் பண்ணணும். ஒருவர் கேட்கும் பொழுது முடியும் என்றால் ஆமா தர்றேன், இல்லைன்னா இல்ல, முடிஞ்சு. நீங்க வாக்கு கொடுப்பது என்பது யாரிடத்துல வாக்கு கொடுக்கிறீர்களோ அவர்கள் அதை எதிர்பார்த்து இருப்பார்கள், நம்பி இருப்பார்கள். அப்படி அதை கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் போனீர்கள் என்றால் அவர்கள் ஏமாற்றத்திற்குள்ளாவார்கள். யாரையும் ஏமாற்றுவதை இஸ்லாம் எங்கேயுமே சொல்லல. வியாபாரத்திலே ஏமாற்றக்கூடாது, வியாபாரம் இல்லாமல் வெளியும் யாரையுமே ஏமாற்றக்கூடாது. அதுக்குதான் உண்மையை பேச சொல்றாங்க சொல்லலாம். வாக்களித்தோம் என்றால் வாக்கை நிறைவேற்ற வேண்டும். வாக்கை மீறுபவன் யார்? முனாஃபிக்கிறாங்க சொல்லலாம். ஆயத்துல் முனாஃபிக்கின் சலாசா, முனாஃபிக்கின்களுடைய அடையாளம் 3. இதா ஹத்தஸ்தும், அவர் பேசினால் பொய் பேசுவார். இதா வாத அஹ்லஃப, வாக்களித்தால் மாறு செய்வார். இதா துமினல் கான், நம்பினால் ஏமாற்றி விடுவார். அப்ப இந்த வாக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதில் இருந்து வெளியே வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல, நண்பர்களிடத்துல, நாம் நிறுவனங்கள் வைத்து கம்பெனி வச்சிருந்தோம்னா வேலை செய்யக்கூடியவர்களிடத்துல இருந்து எல்லாம் உண்மையை பேசிருங்க. உங்களால முடியும் என்றால் வாக்கு கொடுங்க, முடியாதா சந்தேகமா இருக்கா வாக்கு கொடுக்காதீங்க. அப்படி நீங்கள் வாக்களித்து அதை நிறைவேற்ற முடியாமல் போனால் நீங்கள் இறைவனுடைய பார்வையில் முனாஃபிக்கினாக ஆவீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நபி அவர்கள் சொல்கிறார்கள், நம்பினால் மோசடி செய்வான். நம்ம நம்பி ஒரு அமானிதமா ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்றாரு, அந்த விஷயத்தை இன்னைக்கு அமானிதங்கள் எப்படி இருக்கிறது என்றால், அமானிதம் யார்ட்டையும் சொல்லாது. குடும்ப விஷயம், பிரச்சனைகள், எதாவது அமானிதம் யார்ட்டையும் சொல்லாதேன்னு ஒருவர் மற்றொருவரிடத்துல சொல்வது, அவர் என்ன செய்வாரு, இது அமானிதம் யார்ட்டையும் சொல்லாது, அமானிதம் யார்ட்டையும் சொல்லாது. அப்ப அமானிதம் யார்ட்டையும் சொல்லாதேன்னு முதல்ல சொன்னவருடைய வார்த்தைக்கு என்ன மதிப்பு இருக்கு, என்ன மரியாதை இருக்கு. ஆனா அது எப்படி பரவும்?
யார்ட்டையும் சொல்ல வேணாம்னு சொன்ன விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு சொல்லணும்? யார்ட்டையும் சொல்ல வேணாம், யாருக்கு தெரிய வேணாம் ஒரு விஷயம் உங்களிடத்துல சொல்லப்படுகிறது என்றால் இப்ப என்ன அமானிதத்தை நம்ம பேணுறோம்? ஒரு 1,00,000 ரூபாய் கொடுத்து நம்மள்ட்ட வைக்கிறாரு, ஒரு மாசம் கழிச்சு வாங்குறாரு, இந்தாங்க நீங்க அமானிதமா கொடுத்தீங்க, இந்த தொகையை கொடுங்க. இது எல்லாருக்கும் நடக்காது. யார் பொருளாதாரத்துல வசதி உடையவராக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஆனா இந்த பேசுற பேச்சு இருக்கு பாருங்க, இது எல்லாத்தையுமே நடக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ஏதாவது தப்பு நடக்கும், அல்லது குடும்பத்துல ஏதாவது ஒரு தப்பு நடக்கும், அதை ஒருவர் மற்றொரு இடத்துல பகிர்ந்துக்குவாங்க. அமானிதமா வச்சுக்கோ, இந்த பிரச்சனை தான், அமானிதமா வச்சுக்கோ, இதுதான் நடக்க போகுது, பேசிட்டு இருந்தாங்க நான் கேட்டேன். இது எப்படி மாறும்னா, யார் அமானிதமா வச்சுக்கோ சொல்லாதேன்னு முதல்ல சொன்னாரோ, அல்லது யாரை பற்றி சொன்னாரோ அவரிடத்திலேயே அது தகவல் வரும். என்னன்னா அமானிதம் சொல்ல வேண்டாம்னோ இவன் சொல்லிட்டானே, இன்னைக்கு இதுதான் நிலைமை. நபி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களிடத்துல அமானிதமாக பொருளோ அல்லது ஒரு வார்த்தையோ ஒரு விஷயமோ சொல்லப்பட்டால் அதை பேணிக் கொள்ளுங்கள். அடுத்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், வஹ்ஃபலு ஃபுரூஜக்கும், உங்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆணாக இருந்தாலும் கற்பு வேண்டும், பெண்ணாக இருந்தாலும் கற்பு வேண்டும். இன்னைக்கு சமுதாயத்தில் எப்படி பிரிச்சுட்டாங்க? ஒரு ஆண் என்ன தவறு வேண்டுமானாலும் செய்து கொள்ளணும், ஆணுக்கு எந்த வரையறையும் கிடையாது, ஆணுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஆண் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், அதை இந்த சமூகம் அங்கீகரித்துக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும். அதே ஒரு பெண் அந்த ஆண் செய்த தவறை செய்யும் பொழுது நிலைமை எப்படி மாறும்? இப்படி பண்ணிட்டிய, குடும்பத்துக்கே கெட்ட பேர் ஆயிருச்சே, நீ நான் எப்படி தலை காட்டுவேன். இதே அந்த குடும்பத்துல ஒரு ஆண் செய்திருந்தால் இப்படி பேச்சு வருமா? வராது. ஆனா இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், கற்பை பாதுகாக்க வேண்டும், பேணிக்கொள்ள வேண்டும் என்றால் அது ஆணுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமோ வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே அளவு பெண்ணுக்கு முக்கியம். நபி அவர்கள் சொல்கிறார்கள், இல்மன்லி மா பைன லிஹியைஹி வ மா பைன ரிஜ்லைஹி, உங்களிலே ஒருவர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஈமான் கொண்ட ஒருவர் யார் இரண்டு உதடுகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய நாவையும் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மர்ம பகுதியையும் உறுப்பையும் பாதுகாத்துக் கொள்வேன் என்று உங்களிலே எனக்கு ஒருவர் கேரண்டி தருவாரையானால் அல்மன் லகு ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும், நான் உலகத்திலே உத்தரவாதம் உறுதியா சொல்றேங்கிறாங்க. அப்ப இந்த கற்பை பேணி பாதுகாப்பது என்பது எல்லாரிடத்திலும் வேண்டும். அது ஒரு ஆணுக்கும் வேண்டும், பெண்ணுக்கும் வேண்டும். கற்பொழுக்க முடிய ஆணுக்கும் அல்லாஹ் அருள் புரிவான், கற்பொழுக்க முடிய பெண் இருக்கிறாங்கன்னு வைங்க, அவர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவான். இது பிரிச்சவன் இன்னைக்கு சமுதாயத்துல. ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தவறான முறையில நடந்து கொண்டால் அது பெரிதும் பேசப்படுறது இல்லை சமுதாயத்துல. தப்புதான், தப்புன்னு சொல்லுவாங்க, தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதை தப்புதான் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு பெண் செய்கிற பொழுது அதை பெரிதுபடுத்தி பேசுவதை போல ஆண் செய்ததற்கு பேசப்படுகிறதா என்றால் இல்லை. ஆனால் இஸ்லாம் சொல்கிறது, கற்பொழுக்கத்தோடு ஆணும் வாழ வேண்டும், பெண்ணும் வாழ வேண்டும், இஸ்லாம் சொல்கிறது. அடுத்து வகல்லுல் அபுசார், பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5வது விஷயமா சொல்றாங்க. இந்த பார்வையை தாழ்த்துறது பாருங்க, ஆணுக்கு ஒரு மாதிரி பெண்ணுக்கு ஒரு மாதிரி எல்லாம் இல்ல. அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான். சூரத்து நூர் 24வது அத்தியாயத்தினுடைய 30வது வசனம் என்று நினைக்கிறேன், நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. குர்ஆன்ல குல்லில் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜகும், ஈமான் கொண்ட ஆண்களுக்கு அவர்களுடைய பார்வையை தாழ்த்துமாறும் கற்புகளை பேணிக் கொள்ளுமாறும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இது ஆணுக்கு. அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், குல்லில் முஃமினாத், முஃமினான பெண்களே உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய முக்காடுகளை மார்பின் மீது போட்டுக் கொள்ளுங்கள். அந்த வசனம் அப்படியே துவங்கும். அப்ப இந்த பார்வையை தாழ்த்தக்கூடியது, முதல்ல பாதையில நடந்து போயிட்டு இருக்கிறோம், ஒரு பெண்ணை நாம் பார்க்கிறோம் என்றால் முதல் பார்வை நம்முடையது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், இரண்டாவது பார்வை சைத்தானுடையது. யதார்த்தமா ஒரு பெண்ணை நம்ம பார்க்கிறோம், ரோட்ல போகும்பொழுது அது அழகான பெண்ணோ அல்லது வேறு எப்படியோ ஒரு பெண் இருக்கட்டும் வைங்க, அந்த பெண்ணை நாம் பார்க்கக்கூடிய அந்த முதல் பார்வை இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது, ஹலாலானது. இரண்டாவது பார்வை சைத்தானுடைய பார்வை. எல்லாம் பார்த்துட்டோம், அந்த பெண்ணோட அழகை மீண்டும் ரசிக்கணும், மறுபடியும் பார்வை போகும். இதேதான் பெண்ணுக்கும். பெண் ரோட்டிலேயோ அல்லது வீடு வெளியிலேயோ அந்நிய ஆணை ஒருவர் பார்க்கிறார் என்றால் முதல் பார்வை ஹலாலானது.
இரண்டாவது பார்வை அவர் பார்க்கும் பொழுது அவர் தன்னை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம பார்க்க கூடாது. அதுவும் சமுதாயத்தில் என்ன இருக்கு? பெண் தலை குனிந்து நடக்கணும், ஆண் தலை நிமிர்ந்து நடக்கணும். இதெல்லாம் யாரு சொன்னான்னு தெரியல. ஆனா வளமை இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. பெண் எந்த அளவுக்கு தலை குனிந்து நடக்கிறாரோ, கற்பொழுக்கத்தோடு இருக்கிறாரோ, ஒழுக்கமா இருக்கிறாங்களோ, அதே மாதிரி ஆண்களும் இருக்க வேண்டும். இஸ்லாம் சொர்க்கம் எப்படி ஆணுக்கு உண்டோ அதே போல சொர்க்கம் பெண்ணுக்கும் உண்டு. ஒரு சஹாபிய பெண்மணியே கேட்கிறாங்க, எல்லாம் ஆண்களுக்காகவே குர்ஆனிலே சொல்லப்படுகிறது, எங்களுக்கு எதுவும் இல்லையான்ட்டு. அதுக்கு அப்புறம் வசனம் இறங்குகிறது. சொர்க்கத்தை பற்றி ஒரு விஷயம், ஒரு பண்பு உண்மை பேசினால் சொர்க்கம் கிடைக்கும் என்றால் அது ஆணுக்கும் கிடைக்கும், பெண்ணுக்கும் கிடைக்கும். கற்பொழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்றால் அது ஆணும் இருக்க வேண்டும், பெண்ணும் இருக்க வேண்டும். புறம் பேசக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது என்றால் அது எந்த ஆணும் பேசக்கூடாது, எந்த பெண்ணும் பேசக்கூடாது. சட்டம் பொதுவானது. அந்த சட்டங்களை பேணி நடக்கும் பொழுது அதற்கு கிடைக்கக்கூடிய கூலிகளும் பொதுவானது, எல்லாருக்குமே கிடைக்கும். ஐதியக்கும் ஆறாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாருக்கும் தொந்தரவு பண்ணாதீங்க, யாருக்கும் தொந்தரவு செய்வதை விட்டு உங்களுடைய கரங்களை நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. எந்த முஸ்லிமுடைய நாவாலும் கரத்தாலும் மற்றொரு முஸ்லிம் பாதிக்கப்படவில்லையோ அவன்தான் உண்மையான முஸ்லிம். நாவையும் பேண வேண்டும், நம்முடைய கரத்தையும் பேண வேண்டும். கரத்தால் நமக்கு வலிமை இருக்கிறது என்பதால் வலிமை இல்லாதவர்கள் நாம் அடித்து துன்புறுத்தக்கூடாது. நமக்கு நாவின்மை இருக்கிறது என்பதால் நம்முடைய நாவின்மையால் அநியாயத்தை நியாயம் என்று பேசக்கூடாது. பொய்யை உண்மையை போன்று சித்தரித்து பேசக்கூடாது. கையை தடுத்துக் கொள்ள வேண்டும். பிறருக்கு அநியாயம் செய்வதை விட்டு கையை தடுக்க வேண்டும். நல்ல விஷயங்களை செய்யணும். நல்ல விஷயங்களுக்கு நம்முடைய கரத்தை கொண்டு நல்ல விஷயங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், பக்கபலமாக இருக்க வேண்டும். ஆக 6 விஷயங்கள் இஸ்லாம் சொல்கிறது. உண்மை பேச வேண்டும், வாக்களித்தால் பேண வேண்டும், நம்பினால் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும், கற்பொழுக்கத்தோடு இருக்க வேண்டும், பார்வையை தாழ்த்த வேண்டும், பிறருக்கு இடைஞ்சல் தராமல் நம்முடைய கரத்தை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த 6 விஷயங்களை நாம் நம்மால் முடிந்த அளவு பின்பற்ற வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் கபி இபாதஹு வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 6 விஷயங்கள் குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியையும் அந்த 6 விஷயங்களில் நம்மால் முடிந்த அளவிற்கு கூடுதலாக கவனமாக ஒரு சில விளக்கங்களை மற்ற குர்ஆன் வசனங்களை ஹதீஸை துணையை கொண்டு நாம் புரிந்து கொண்டோம். அதே நேரத்தில் இந்த 6 விஷயங்களை சரியாக பேணி நடப்பார் என்றால் அவருக்கு சொர்க்கத்திற்குண்டான உத்தரவாதத்தை நான் தருகின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த சொர்க்கத்துடைய வர்ணனை எந்த கண்ணும் பார்த்திருக்காது, எந்த காதும் கேட்டிருக்காது, எந்த மனிதனுடைய உள்ளமும் கற்பனை கூட செய்து பார்த்திருக்காது என்று நபியவர்கள் சொல்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு சொர்க்கத்தை அல்தத்துல் இபாதி சாலிஹீன், சாலிகான அடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறேன். அந்த சொர்க்கத்தில் நிறைய நீரூற்றுகள் இருக்கும், ஆறுகள் ஓடும், தங்கம் வெள்ளி, இந்த உலகத்தில் நமக்கு தடை செய்யப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொர்க்கத்தில் பெற்றிருக்கும். பட்டாடை ஆண்களுக்கு ஹராம், பெண்களுக்கு ஹலால். அந்த பட்டை நாளை நமக்கு இறைவன் சொர்க்கத்தில் தருவோம். மது உலகத்திலே ஹராம், ஆண்களுக்கும் ஹராம், பெண்களுக்கும் ஹராம். அல்லாஹ்விற்கு பயந்து நாம் வாழும் பொழுது இந்த மதுவை இறைவன் நமக்கு சொர்க்கத்திலே தருவான். இது போன்ற நிறைய விஷயங்கள் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள். வெறுமனே இந்த 6 விஷயங்கள் மாத்திரம் சொர்க்கத்திற்கு உண்டான காரியங்களா என்றால் இல்லை. இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொர்க்கத்திற்கு உண்டான காரியங்கள் என்று நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தொகுப்பாக ஒரே செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி தான் இந்த 6 விஷயங்கள். நம்மால் முடிந்த அளவு இந்த 6 விஷயங்களை பேணி வாழ்ந்து சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தரக்கூடிய வேண்டும் என துஆ செய்து கொள்கிறேன். நாமும் துஆ செய்யும் பொழுது எப்படி துஆ செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் கேட்கிறார்கள் என்றால், ஃபைதா சஅல்துமுல்லாஹ, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் சொர்க்கத்தை வேண்டினீர்கள் என்றால் ஃபஸலூஹுல் ஃபிர்தௌஸ், நீங்கள் ஃபிர்தௌஸை கேளுங்கள். என ஃபஇன்னஹு அவ்ஸத்துல் ஜன்னா வஅலல் ஜன்னா, அதுதான் சொர்க்கத்திலே நடுநிலையானது, சொர்க்கத்திலேயே உயர்ந்தது என்று
நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஃபௌகஹு அர்ஷுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அர்ஷுக்கு மேலாக அது இருக்கிறது. வமின்ஹு தஃபஜ்ஜருல் அன்ஹாருல் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய ஆறுகள் எல்லாம் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், சொர்க்கத்தில் ஓடுமுள்ள ஆறு, மது ஆறு, பாலாறுன்னா கேட்போம். இந்த ஆறுகள் எல்லாம் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இருந்துதான் பாய்ந்து வருகிறது, வெளியேறுகிறது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். நாம் அனைவருக்கும், எனக்கும் உங்களுக்கும், என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இறைவன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தருவானாக என்று துஆ செய்து நம்முடைய ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.